4499 ரூபா போட்டு வா பொம்மனே. பெரிய ஷூவாக இருக்கு. ஆனால் இதில் தான்டா நமக்கு சரி காடு மலைக்குள்ள நகரி திரியிறதுக்கு. நாங்கள் செய்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஹேர் கெப் இருக்கிறவங்க ஒரு ஒரு மாப்பிள்ளை வந்து இருக்கிற பாய்ஸுக்கெல்லாம் பிரச்சனையை வந்து ஹேர் ஃபால் தான். ஹேர் ஃபால் ஆகி கெப் இருக்கும். ஃபாரின்லேருந்து வந்தவராங்கன்னா கண்டிப்பாக கெப் இருக்கு. அந்த கெப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பாபாக்கு இங்க போல வருமா? இந்த மசாஜ் வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு புது மனிதனாக பிறந்து இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பவர் ஒன்று உங்களுக்கு வரும். ஃபைனல் இதுதான் வந்து இருக்கிறதுலையே ஹைலைட். காதுக்குள்ள ஊற்றிடுவாரு. காதுக்குள்ளாலையும் காத்து போகுது, மூக்குக்குள்ளாலையும் காத்து போகுது. ஓண்ணா தூர கத்துற சத்தம் அங்க இருக்கு காதுக்குள்ள. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோம் டூர்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதை வந்து பார்க்காத ஆட்கள் யாராக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து பாருங்கள். ஒரு 2-3 வீடியோ வந்து தாண்டி அதுக்கு முதல் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து நேற்று ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனி நாட்டில் இருக்கிறாங்க அவங்க. அவங்க கால் பண்ணிவிட்டு, மகன் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷூ ஒன்று வாங்கி தரேன், நீங்கள் ஒரு பிராண்டட் ஷூ ஒன்று வாங்குங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து ஃபாரின்லேருந்து நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன், உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிறகு வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எப்படியும் வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஜெர்மனிலேருந்து நல்ல ஷூ வந்து அனுப்புறதை விட அடுத்து அது சில வேளை வந்து உங்களோட அளவுக்கு வந்து பொருந்தாது. அப்போ இப்படியான பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஷூ வந்து வாங்குங்க மகன், அந்த காசை வந்து நான் உங்களுக்கு தாரேன், ஒரிஜினலாக வந்து வேண்டுங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி வந்து வேண்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு, இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்லி. இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கலாம். என்னடா ஒரு ஷூ வாங்குறத ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்து அதை கதைக்கிறியேன்னு சொல்லி நினைக்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ எனக்கு தான் தெரியும் அதில் கஷ்டம், அதில் வேதனை, நான் பட்டு வந்த பாதைகள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயம் வந்து அப்படியே போட்டுக்கொண்டு வந்தேன். நான் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா அண்ணாட பிரச்சனை சம்மந்தமாக ஆயிடுச்சுனால நிறைய உறவுகள சப்போர்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நிறைய பேர்ற உண்மையான பாசம், உண்மையான உறவுகள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண தொடங்கினாங்க. அதே போல் வந்து கிருஷ்ணா அண்ணாக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன். அவர ஒரு வீடியோ அவரை பற்றியோ நான் வந்து பேசின காரணத்தினாலும் நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வந்து இருக்கிறேன். அதே போல் வந்து அவரால் கிடைச்ச உறவுகள், அந்த உறவுகள் உண்மையான உறவுகள், உண்மையான ஒரு அம்மா மாதிரி, நான் அவங்கள புள்ள மாதிரி என்னை வந்து பாசமாக பார்த்துக்கொள்கிறார்கள். என்ற எப்படி சொல்கிறேன், நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணுறாங்க, எல்லா விஷயம் நோட் பண்ணி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, மகன் இது நீங்கள் வாங்கணும், இந்த விஷயம் நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், வீடியோ இப்படி செய்யுங்க அப்படிலாம் வந்து என்னோட வந்து பேசுகிறாங்க. எனக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிற பெரிய ஒரு சந்தோஷம். என்னென்னா, நான் யாருன்றே தெரியாமல் இந்த இருக்கிற மட்டக்களப்பில் மாமாங்கம் என்ற இந்த இடத்துல, கருவப்பங்கனி என்ற இடத்துல நான் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இந்த யூடியூப் மூலமாக, கிருஷ்ணா அண்ணா மூலமாக நிறைய பேருக்கு இப்போ பேட்டி பாய்ஸ் என்றால் யாருன்னு சொல்லி தெரியும். ஒரு 5900 சப்ஸ்கிரைபர், ஒரு 5900 உறவுகள் இப்போ எந்த யூடியூப் சேனலில் இருக்குது. எனக்குன்னு சொல்லி ஒரு 5900 உறவுகள் வந்து இருக்குது. அதன்னைக்கு கூட எனக்கு சரியான ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பியுமா வந்து இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற அம்மாவாக இருக்கலாம், கிருஷ்ணா அண்ணாவாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே மேலே பெரிய ஒரு தேங்க்யூ வந்து நான் சொல்லணும். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஜீசஸுக்கு தான் சொல்லணும் இந்த இடத்துல. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன வந்து இவ்வளவு தூரம் வந்து உயர்த்தி, என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து, எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து பூர்த்தி செய்து, அதில வந்து அழகு பார்க்கிறவர் வந்து உண்மையாவே ஜீசஸ் தான். அ உண்மையாவே ஆண்டவர் இல்லன்னு சொன்னா, நான் வந்து இந்த இடத்துல இருந்து நான் பேச இயலாது. அ ஆண்டவர்ற சுத்த கிருபை தான் இவ்வளவு தூரமாக என்ன வந்து வழிநடத்தி கொண்டிருக்கு. அ அவர் தான் வந்து என்ன வந்து வழிநடத்தி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனம் வந்து சோர்ந்து போகாம, ஒவ்வொரு நாளும் வந்து காலையில எழும்பக்குள்ள ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மோட்டிவேஷனோட அ வந்து நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். அதேபோல இந்த ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் வந்து சக்ஸஸா வந்து போகுது. நிறைய பேர் வந்து பிரயோசனம் அடையறாங்க. உருகாமத்தில வந்து தண்ணீர் வசதி இல்லன்னு சொல்லி நானும் தம்பியும் வந்து சும்மா வந்து போயிருந்தோம் நாங்க அந்த உருகாமம் என்ற அந்த கிராமத்துக்கு. அப்ப எங்களுக்கு யாருமே கால் பண்ணி கூப்பிடல. அந்த கிராமத்தில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லல. அப்ப நாங்களே சும்மா ஒரு பைக் எடுத்துட்டு போனோம். என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு சில டைம்ல வந்து ஒ மனசு வந்து சொல்லும். இப்படி ஒரு கிராமத்துக்கு போ, இல்லன்னு சொன்னா இப்படி ஒரு ஒரு ஏரியாவுக்கு போ என்று சொல்லி அந்த மனசுல வந்து 1 நாள், 2 நாள், 3 நாளா வந்து இந்த மனசுல ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கு. அப்ப நான் முதல் நாள் வந்து என் மனசுல வந்து சொல்லக்குள்ள வந்து நான் அத கேட்க மாட்டேன். 2வது தடவ என் மனசுல சொல்லக்குள்ள கேட்க மாட்டேன். அப்ப நான் திடீரென்று எடுத்த ஒரு முடிவு தான் இந்த உருகாமத்துக்கு நாங்க போகணும் என்ற ஒரு முடிவு ஒண்ணு திடீரென்று எடுத்தேன். அப்ப தம்பியும் வந்து காலையில வந்து நான் பைக்ல ஏத்தி எடுத்துட்டு இந்த உருகாமத்துக்கு போயிட்டோம். போயிட்டு அங்க யார்ட்ட போய் கதைக்கிறது, அங்க எப்படி இவங்களோட பிரச்சனைய பார்க்குறதுன்னுலாம் எனக்கு உண்மையாவே தெரியாது. நானாவே தேடி போய் செய்த ஒரு உதவி தான். இதுல மாற்று கருத்து வந்து எதுவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். நானாவே தேடி போய் அவங்களோட பிரச்சனைகள தேடி பார்த்து நானாகவே செய்த உதவி தான். ஆ அப்ப அவங்கட்ட போயிட்டு கதைச்ச மட்டுல வந்து இந்த இருக்கிற பிரச்சனை, இந்த கிணறு பிரச்சனை வந்து சொல்லியிருந்தாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீடியோ நான் போட்டு, இந்த வீடியோ பார்த்து, எனக்கு இந்த வீடியோ மூலமாக காசு அனுப்பி, என் மூலமாக இந்த இருக்கிற உதவிய வந்து செய்து, ஒரு சக்சஸா வந்து முடிப்போம்ன்னு சொல்லி, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லா வீடியோவும் போடுற மாரி ஒரு வீடியோவாக, இந்த வீடியோவையும் ஒரு ஹெல்பிங் வீடியோ மாரி போடும்ன்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தேன் நான். ஆனா அந்த கிணறு இறைக்கிறதுக்குரிய காசு ஒரு 15,000 சரி போச்சு. 15,000 போச்சு. அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கனடா அம்மான்ல இருக்கிற அந்த அம்மா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காசுல ஒரு 10,000 இருந்தது. அதில நான் பே பண்ணியிருந்தேன் நான். ஆ உண்மையாவே எனக்கு சரியான சந்தோஷம். நம்ம இருக்கும் மட்டும் வந்து இன்னொரு ஆட்களுக்கு வந்து நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போகணும்ன்றது தான் என்ட ஒரு எப்பவும் சொல்ற ஒரு மந்திரமா இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதுபோல வந்து எனக்கு தொடர்ச்சியா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க் யூ. இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து வீடியோ போடக்குள்ள இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு நாள் வந்து இந்த வீடியோ வரலன்னு சொன்னா, "எங்கடா பெட்டி பாய்ஸ் போயிட்டான்? பெட்டி பாய்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு?" சொல்லி எனக்காக தேடுறதுக்குன்னு சொல்லி ஒரு உறவுகள் வந்திருக்கு. உண்மையாவே பெரிய தேங்க் யூ. 9 மாத காலங்கள்ல இந்த ஒரு சக்சஸ் வந்து எனக்கு வந்திருக்குன்னு சொன்னா, அது உங்களோட சுத்த தயவால தான் வந்திருக்கு. அதேபோல வந்து ஆண்டவர்ற சுத்த கிருபையாலயும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அதேபோல வந்து அந்த ஹோம் டூர் வீடியோல வந்து நான் போட்டிருந்தேன். இந்த ஷூ வந்து கிழிஞ்சிட்டு ஷூ ஒன்று வாங்கணும் என்று சொல்லி கவலையா போட்டிருந்த டைம் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு பிராண்டட் ஷூ மகன், நல்ல ஒரு ஷூ இருக்கிறதுலயே விலை கூடின ஷூ, உங்களோட காலுக்கு கம்ஃபர்டபுளான ஷூ, நல்ல ஒரு ஷூ ஒன்று வாங்கி எடுங்கன்னு சொல்லி, பிராண்டட் ஷூ, பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் சாமான்லாம் நீ வந்து பாவிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நான் வந்து என்ன சொல்றேன், அப்படிலாம் வந்து பாவிச்சது இல்ல. இப்ப ஷூ என்றா கூட வந்து ஒரு ரூ. 2,500 ஆகக்கூட்னது ஒரு ரூ. 3,500 தான் வாங்கியிருக்கிறேன். ஒரு பிராண்டட்டுக்கு என்று சொல்லி நான் போனதில்ல. ஆனா பிராண்டட் ஷூ என்று சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஒரு பிராண்டா வந்து நாங்க அத வந்து வாங்கி போடக்குள்ள வந்து அந்த கால்ற கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நடக்கக்குள்ள இருக்கலாம். இப்ப நான் வந்து காட்டுக்குள்ள, அதுக்குள்ள, இதுக்குள்ள எல்லாம் நடந்து திரியிறானு. இப்ப அந்த டைம்ல அந்த கம்ஃபர்டபுள் நடக்கிற வாக்கிங் அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா பாவிக்கும். உடனே வந்து பிஞ்சு போகாது. உடனே வந்து ஃபேட் ஆகாது. ஒரு ஒரு 3 வருஷமோ, 4 வருஷமோ அந்த ஷூ வந்து எங்களோடயே இருந்து நல்லா பாவிக்கும். அதத்தான் வந்து அந்த பிராண்டட் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஷூ வந்து வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கு முடிவெடுத்திருக்கேன். இன்றைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து தலைமுடி வந்து போய் நான் வந்து வெட்ட போறேன். ஏன்டா தாடியெல்லாம் ஃபுல்லா வளர்ந்துட்டு, அப்ப தலைமுடிய காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் கெப்ப போட்டு மறைச்சு கொண்டிருக்கிறேன்.
அப்போ தலைமுடியை போயிட்டு இந்த வீடியோவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அவை வெட்ட போகிறேன். காத்தாங்குடிக்கு தான் போக போகிறேன். காத்தாங்குடியில் போயிட்டு நான் வளமையாக வெட்டுற சலூன் ஒன்று இருக்குது. அந்த சலூனில் வந்து முடியை வெட்டிட்டு அந்த முடி வெட்டி முடிஞ்ச உடனே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஷூ வந்து போயிட்டு வாங்க போகிறேன். இந்த 2 வீடியோ வந்து அந்த வீடியோவில் வந்து வரப்போகுது. கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்க சலூனுக்கு தான் வந்துட்டேன். இந்த சலூனோட பேர் தான் நம்மட பார்பர் கிங். பாருங்கள், பார்பர் கிங், ரைட்? அப்படியே போக முடியலையா யா பிராண்ட் வந்தோம்னு சொன்னால் கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஏசிலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு யூரோப்புக்குள்ளே வந்து அப்படி இருக்கும். அவருக்கு சகிக்க முடியலை. அந்த எப்படி அந்த இதெல்லாம் பாருங்க, பேக்ரவுண்டில் காட்டுங்க எப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் பரவணும். சும்மா நம்பரே இல்லை சலூனுக்கு. அது நான் வந்து கால் பண்ணி காய்ச்சிருந்தேன் அண்ணாட்டு, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல, நான் வரக்குள்ள வந்து கடை போட்டுருந்து இப்போ தான் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தவர். ரைட், ஓகே. எனக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அண்ணா வந்து இருக்கே பார்பர் கிங்கோட ஓனர் என்ன. ரைட், இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டு கேப்பெல்லாம் போட்டு வெரி ப்ரொஃபஷனலாக தான் செய்வார். அதே போல் வந்து எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சலூனுக்குள்ளே வந்து எடுக்க மாட்டேன். அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து இவங்களோட அந்த என்ன சொல்கிற பார்பர் கிங்கோட சலூனோட உண்மையான ஒரு என்ன சொல்கிற நோக்கம். ரைட், உண்மையான ஒரு நோக்கம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி வெளியே போகணும். அவங்க என்ன மூடில் வராங்களோ அதை விட ஹாப்பியான மூடில் வெளியே போகணும். ரைட், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட சலூனில் வந்து ஃபேஷியல்லேருந்து பாய்ஸுக்குரிய மேக்கப்லேருந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவங்க போகணும் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால் கூட வந்து அவங்க வந்து ஃபேஷியல் செய்யணும்னே, அப்புறம் அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து செய்யணும். இப்படியான எல்லா வேலையும் வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இவங்ககிட்ட வந்து இருக்குன்றதை வந்து நம்ம அண்ணாடியே கேட்போம். அண்ணா நீங்களே சொல்லுங்கள். என்கிட்ட நார்மலாக ஹேர் கட்லேருந்து பியர்ட் செட்டிங், அதுக்கு அடுத்தது வந்து ஃபேஷியல்லே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நார்மல் ஃபேஷியல், க்ளீனப்ஸ்லேருந்து கோல்ட் ஃபேஷியல், டைமண்ட், அந்த ஒவ்வொரு கேட்டகரியில் ஃபேஷியல்ஸ் இருக்குது. பிம்பிள் ட்ரீட்மெண்ட், அடுத்தது பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து டார்க் ஸ்பாட்ஸ் காசு எல்லாம் ரிமூவ் பண்ணுற டோட்டல் அந்த சைடில் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. அது போக வெட்டிங்க்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஆல்ரெடி எங்களோட டிக்டாக் பேஜ், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே எங்களோட பேஜ் இருக்குது, அதில் பார்க்கலாம். நாங்கள் வெட்டிங்க்கு வந்து இங்கே சலூனுக்கு உள்ளுக்கு அவங்களோட ஹேர் கட்டிங் ஃபேஷியல் எல்லாம் முடிச்சுட்டு வெட்டிங்க்கு அதே நாள் காலையில் அவங்கள வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். எப்படின்னு சொன்னால் ஹேர் செட்டிங் செஞ்சு அவங்களுக்கு மைன்யூட்டான ஒரு நார்மலான ஒரு ஃபேஷியல், அந்த ஃபேஷியல் மீன்ஸ் அந்த க்ளீனப் ஒன்று செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நியூட் கலருக்கே மேக்கப் பண்ணி, அதாவது மேக்கப் பண்ணது விளங்கக்கூடாது, அவங்களோட ஸ்கின் டோன்லேயே அதே நியூட் கலருக்கு மேக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த அதாவது க்ரூமை அந்த வந்து பிரைட் எப்படி மேக்கப் பண்ணி ஸ்டைலாக அந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதே மாதிரி மென் வந்து நாம சளைச்சவங்க பாய்ஸும் அவங்க தான் ஒரு இந்த கல்யாணத்துக்கு முக்கியம். மாப்பிள்ளையும் பொண்ணுன்னா பொண்ணு மட்டும் மேக்கப் பண்ணுறது முக்கியம் இல்லை, மாப்பிள்ளையும் அந்த லுக்கில் இருக்கணும். வெட்டிங் லுக் வந்து அப்போ தான் அந்த வெட்டிங் ஃபீல் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெட்டிங் டேயில் வந்து அவங்கள ஃபுல்லாகவே க்ரூம் பண்ணி ஹேர் ஸ்டைல் செஞ்சு, ஹேர் ஸ்டைல் வந்து நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ப்ரே வந்து 7,000க்கு மேலே வரும். அந்த ஸ்ப்ரே எப்படின்னா நான் மார்னிங் ஸ்ப்ரே பண்ணி அவங்களுக்கு ஹேர் செட்டிங் செஞ்சு விட்டேன்னா அவங்க நைட்டுக்கு வரைக்கும் அதே லுக்கில் அப்படியே இருக்கலாம். அவங்க வாஷ் பண்ணுற வரைக்கும் அடுத்த நாள் வாஷ் பண்ணாலும் அது அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் செட்டிங் செஞ்சு விடுறோம். ப்ளஸ் அதோட அந்த மேக்கப்பும் வந்து அவங்களுக்கு எப்படின்னா இப்போ மார்னிங் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த நெருப்பில் இருக்கும்போது கூட மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாத மாதிரி SPF லெவல் கூடின மேக்கப் தான் பண்ணி விடுறோம். ஸோ மேக்கப்பும் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன் கீழே தருவார், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் செஞ்ச அவுட்புட் எல்லாமே இருக்கும்.
ப்ளஸ் உங்கள்கிட்ட மிகவும் குறைஞ்ச ஒரு விலையில் எவ்வளோ பேக்கேஜ் இருக்குன்னா மிகவும் கூடிய ஒரு விலையில் எவ்வளோ பேக்கேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கு? 9,000 ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 9,000 ஒரு 15,000 வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது. ஓகே. அதில் வந்து எப்படின்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் எங்கே போகல அந்த ட்ராவலிங் காஸ்ட் அது எல்லாமே அதில் எக்ஸ்ட்ராவாக ஆகும். ஓகே ஓகே. அந்த நீங்கள் போகிற ட்ராவலிங் இப்போ எப்படின்னா இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் செய்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஹேர் கெப் இருக்கிறவங்க ஒரு மாப்பிள்ளை வந்து இருக்கிற பாய்ஸுக்கெல்லாம் பிரச்சனையை வந்து ஹேர் ஃபால் தான். ஹேர் ஃபால் ஆகி கெப் இருக்கும். ஃபாரின்லேருந்து வந்தவராங்கன்னா கண்டிப்பாக கெப் இருக்கு. அந்த கெப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபில்லிங் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம். அடுத்தது விக் இருக்குது எங்கிட்ட. இப்போ அவங்களோட ஹேருக்கு இப்போ ஃபுல் ஹேரும் போல்டுன்னா அவங்களுக்கு விக் இருக்குது. இப்போ அந்த விக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகல அது ஒரு வெலிவேட்டட் சர்வீஸ் மாதிரி ஆட் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும். அவங்க அந்த ப்ரைஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அவங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ள பட்ஜெட்டில் எப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். ரைட். அப்போ பார்த்தீங்களா நிறைய சர்வீஸ் வந்து இருக்குது. உண்மையாகவே நான் சொல்லணும்னு சொன்னால் பெட்டிக்லோவை பொறுத்தவரையிலன்னா இப்போ நான் உங்களுக்காக சொல்லலை, பெட்டிக்லோவை பொறுத்தவரையில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ சர்வீஸ் வந்து கொடுக்குறதுக்கு பெருசாக நிறைய பேர் இல்லை. அதாவது அந்த ப்ரொஃபஷனலாக வந்து செய்கிறதுக்குரிய ஆட்கள் வந்து இல்லை. அதாவது கேர்ள்ஸுக்குன்னு சொன்னால் நிறைய பியூட்டி பார்லர் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ அவங்க மேக்கப் பண்ணுறா இருக்கலாம், அவங்க ஃபேஷியல் செய்கிறா இருக்கலாம், முகத்தில் இருக்கிற டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் வந்து இல்லை. காத்தாங்குடியில் வந்து மியூசியத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த அண்ணாட சலூன் வந்து இருக்குது, பாபாக்கு. இங்கே தான் இவர் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார். ஸோ வந்து இவர் தான் ஓனர். அதே போல் வந்து அண்ணாட ஃபோன் நம்பர், அண்ணாட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றார். உங்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னால் அண்ணா வந்து கண்டெக்ட் பண்ணுங்கண்ணே. கண்டெக்ட் பண்ணி அதாவது நீங்கள் மட்டக்களப்பில் இருப்பீங்கன்னு சொன்னானே, பெட்டிக்லோவில் இருக்கிறீங்க, ஃபாரின்லேருந்து வாரீங்க சொன்னால் பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வந்து நீங்கள் நான் லாஸ்ட் வீக் கேண்டிக்கு போயிருந்தேன். அதுக்கு வீக் கிளம்ப போயிருந்தேன். அக்கரைப்பத்து பொத்துவில் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு ஆர்டர் அவுட் ஸ்டேஷன் இப்போ கூட பார்த்ததுக்கு பார்த்து வர கால்ஸ் கூட அவுட் ஸ்டேஷன் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்கு. அவுட்னாலும் போய் கொள்வீங்க. ஆமாம், அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸ் தான் இப்போ மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மந்த்லாம் ஃபுல்லாகவே அவுட் ஸ்டேஷன் தான். அவுட் தானே. அடுத்து வந்து அண்ணாட கடைக்குன்னு சொல்லி ஒரு டிக்டாக் ஐடி, யூடியூப் ஐடி எல்லாமே இருக்குண்ணே. அந்த லிங்க் எல்லாம் போட்டு விட்றேன். இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் வந்து இவர் வந்து செய்கிற அந்த ப்ரொஃபஷனலாக செய்கிற அந்த ஒர்க் எல்லாமே வந்து அவர் வடிவாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருப்பேன். அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கு மண்ணோட திறமை என்னன்னு சொல்லி. அதே போல் வந்து நான் இப்போ வந்து வந்து கட் பண்ண போகிறேன், கட் பண்ணக்குள்ள ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்து இதோட ஜாயின் பண்ணி விட்றேன். வேறு சொல்ல விரும்புகிறீங்களா நம்ம மக்களுக்காக? வேறு எதுவுமே இல்லை, வாங்க வரும்போது கால் பண்ணிட்டு வந்துருங்க. கரெக்டாக கால் பண்ணிட்டு வந்துருங்கன்னு. அப்போ உங்களை புக் பண்ணணும்னு சொன்னால் உங்களை நம்பருக்கு கால் பண்ணால் சரி, நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி. இல்லைன்னா எங்களோட வெப்சைட் இருக்குது www.babaking.lk. அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட புக் நவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். அதில் புக் பண்ணி கொள்ளலாம். ரைட், வெரி குட். பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஈவன் மோர் ப்ரொஃபஷனலாக இருக்கும். சட்டப்படி சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சு ஒரு சைலண்ட் வந்து செய்கிறேன்னு வேறு லெவல். தேங்க்யூண்ணா. சரியா, நான் இங்கே தான் ஒரே வந்து முடியை வந்து விட்டுறேன்னா அதே போல் வந்து நான் பெற இன்பத்தையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லணுமே, அதே போல் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரி, நம்ம முடி கட் பண்ணோம். பாருங்கள் இப்படி இருக்கிற முகம் இப்போ எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி. என்ன கட்டாயம் இது என்ன சாமான்? இது உங்களோட நெக்கு கீழே நெக் டேப்புன்னு சொல்லுவாங்க. நெக்கு கீழே வந்து வெட்டுற முடி உள்ளே போகாமல். நெக்ஸ்ட் அடுத்தது எங்களோட அப்ரன் மேலே போடுவோம். கேப் இருக்குது தானே, கேப்பில் இருக்கிற டேர்ட்ஸ், அதாவது இன்னொரு ஆளுக்கு போட்டு ஒரு இதாகினதுன்றதால அதில் இருக்கிற டேர்ட்ஸ் உங்களில் படக்கூடாது. 2 சைட் சேஃப்டி. அதுக்கு சூப்பர். பழையில போடு. அதை விட உடுப்பு மூட்டியாகுதுண்ணே. ஓகே. எப்படி சார் பார்த்தீங்களா? எல்லாம் ஃபுல் டெக்னாலஜியா. இன்னும் ஒரு கொஞ்ச நாளே இல்லவாதா பாபா கிங்கில் வந்து ரோபோ இருந்து விட்டும் எலான் மஸ்க் இருந்து ஆயிரம் பண்ணி ஸ்டார்லிங் எடுக்கலையா? இல்லை, ஸ்டார்லிங் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் நான் ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தேன். கேமரா கீழே இருக்கு ஸ்டார்லிங். அவன் யூஸ் பண்ணுறாங்களா? விற்கிறது ரவுட்டர் மாதிரி. இப்போ வந்து அண்ணா வந்து செய்கிறது தான் வந்து விஐபி மசாஜ்.
சரியா? இன்னும் ஒரு கொஞ்சம் தர எனக்கு கண்ணாட தண்ணி வரும், மூக்காட தண்ணி வரும். இப்படி வந்து நிறைய விளையாட்டுகள் வந்து வரும். இந்த மூக்குக்குள்ளே வைக்க போது பாருங்க. சரி காத்த சொர்க்கம் விளங்குது. இப்போ நிறைய விளையாட்டுகள் வந்து செய்யப்படுது பாருங்களா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பாபாக்கு இங்க போல வருமா? இந்த மசாஜ் வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு புது மனிதனாக பிறந்து இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பவர் ஒன்று உங்களுக்கு வரும். எச்சியெல்லாம் ஊறுதுன்னா எல்லா நரம்பும் வேலை செய்யுதுடாப்பா. ஏதோ என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கலாம்ன்ற மாதிரி இருக்குண்ணா நீ இந்த மசாஜோட 9 துவாரங்கள் ஓப்பன் ஆகுது. ஓம்ண்ணா அப்படி ஒரு ஃபீல் வருதா? உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி சட்டப்படி இருக்கா. ஃபீல் பண்ணுங்க guys. இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்களும் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்ன்றதை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் த பிஜிஎம். ஆனால் இந்த இப்படி மசாஜ் மட்டும் உங்கள்கிட்ட செய்கிறேன் எவ்வளோ நடப்பீங்க? 250 300 அந்த ரேஞ்ச். முடி வெட்டா மசாஜ் பண்ணி கொடுப்பீங்க தானே? கட்டாயம். சின்ன பிள்ளைகளுக்கும் இப்படி செய்யலாமாண்ணா? செய்யலாம். அவங்களோட இது கேலாம் முடிக்குமே. கஷ்டமாக இருக்குமாண்ணே? கஷ்டமாக இருக்கு. ஏனையா கண்ணீர் வடிக்கிறீங்க? இது சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு தெரியுமா? ஆனந்த கண்ணீர்னு வாங்குமா, ஹாப்பி என்டிங். அந்த சொன்ன நீங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டார்டிங் சொல்லி இப்போ இன்ட்ரோவில் ஒரு கஸ்டமர் வந்து சந்தோஷமாக இதை போட வேண்டி அளவச்சு அனுப்புறீங்களே ஐயா, அளவச்சு அனுப்புறீங்களே. ஃபைனல் மூமெண்ட். ஃபைனல் இதுதான் வந்து இருக்கிறதுலையே ஹைலைட். காதுக்குள்ளே ஊற்றிடுவார். இது என்ன செய்யும்னா காதுக்குள்ள இப்படி போகிறதுனால ஒரு ரீஃப்ரெஷ் அடிக்கும். அடுத்தது இது எல்லாரும் பயப்பட வந்து இது உள்ளுக்கு போக மாட்டேன். ஆனால் இது உள்ளுக்கு போகிறதுண்டா இது டோட்டலி ஸ்ப்ரிட்ன்றதால கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிடும், கொஞ்சம் நேரத்துலேயே ஆவி ஆகிடும்.
நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மல் ப்ராடக்ட் சொன்னால் காலை புல்லு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினல் பிராண்ட் யூஸ் பண்ணோன்னே ஸ்பிட் கூடன்னு சொன்னால் இப்படியே அது வெளியே வந்துடும். வெளியே வந்தீங்கன்னா ஆவியாகிடும். பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இப்போ பூமிக்கு வந்துட்டீங்க. வாடி காதுக்குள்ளாலையும் காத்து போகுது, மூக்குக்குள்ளாலையும் காத்து போகுது. ஓண்ணா அந்த தூர கத்துற சத்தம் அங்கே காதுக்குள்ளே. சரி, ஓகே. இப்படி விஜய் மாதிரி இருக்கண்ணா, வயிறு தம்பரச்சினே. விஜய் தேவரை கொண்டா மாதிரி இருக்கு. 4499 ரூபா போட்டு வா பம்மனே. பெரிய ஷூவாக இருக்கு. ஆனால் இதில் தான்டப்பா நமக்கு சரி காடு மலைக்குள்ள நகரி திரியிறக்கு. வேறு லெவல் ஆகி யானை கால் மாதிரி. ப்ரோ இதில் வேறு சைஸ் இருக்கா? இது இவ்வளோ இதுதானே சைஸ் இதில் இருக்கா? இது வந்து என்னத்தை யூஸ் பண்ணுற? ஐக்கிங்கா அது வந்து நீங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? நான் வந்து காடு மலைன்னு சொல்லி ஓடிச்சிருக்கேன். அதில் சரியா வாட்டர் ப்ரூஃபா? தண்ணி போகாதா ஃபுல்லா? இல்ல அதுல அடிச்சிங்க பாருங்க. வாட்டர் ப்ரூஃப் அந்த வாட்டர் ப்ரூஃப் அது. வாட்டர் ப்ரூஃப் அடிக்குது. அளவாயில சைஸ் எடுக்கணும். ஓகேவா தான் இருக்கு, அளவா தான் இருக்கு. இல்ல கருப்பு இருக்கா? கருப்புண்டாங்க அந்த பாத்தீங்களா ஆஷ் கலர் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த சாம்பல் கலர் மாதிரி இருந்துச்சு. அப்படி வரும். இப்படி இருக்கேனே. உடாப்பா சட்டை பிடிக்கு. சட்டை விட முள்ளுக்குள்ள சொட்டா. நானும் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கு. ஆஷ் கலர் கொஞ்சம் எடுத்துட்டாங்க ப்ரோ, கொஞ்சம் ஓ நல்லா இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃபா, தண்ணிக்குள்ள வந்து போட்டாலும் வந்து தண்ணி உள்ளுக்குள்ள போகாதான். என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டா. விலைக்கு எத்த சாமானே. இது நல்லா இருக்கடா. நல்லா இருக்கு. இது இதா ப்ரவுன் கலர் நல்லா இருக்கு. இது லுக்கா இருக்குனே. லுக்கா இருக்கு. இத போடிங்க நெரிக்குது தெரியாது. அது இது போடிங்க. இது அடுத்து வந்து இந்த ஓடி திர்ற மாதிரி உண்டு. ஓடி திர்ற மாதிரிடா ரெண்டா வரும் உங்களுக்கு. ஓ இது எடுக்குறீங்களா? ஓ அடுத்து வந்து ஓடி திர்ற மாதிரி ரன்னிங் எல்லாத்துக்கும். ஓ சும்மா நார்மலா எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரி. அது நார்மலா தான் காணும். ஓ பாருங்க. இது மட்டும் டெனிம் ட்ரவுசர் ஒன்று வாங்கினா சரியா? இப்படி எனக்கு சைஸுக்கு தானே இல்லை உடுப்பு. ஆ இது என்ன? இது வந்து உங்களுக்கு நார்மலா ஓகே. இது என்ன? இது அடிப்பாதம் வந்து இப்படி ஒயிட்டா வேணா வரும். இந்த இது ஒயிட்டா தான் வரும்ண்ணே. கார்ட் பேமெண்ட் இருக்குது தானே? கார்ட் பேமெண்ட் இருக்குது தானே? இதானே இப்போ போடலாமாடாப்பா? சின்னனா இருக்கு. உங்களுக்கு நான் டிசைன் காட்டுறேன். எனக்கு அது இதை தாங்க நம்ம ப்ளூ கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இதை தாங்கண்ணே. ஆனால் இது கொஞ்சம் இந்த கீழே கிரிப்பாக இருக்குண்ணே. ஓ இதில் பாருங்க. என்ன 10 45 ரைட் எல்லாம் வாங்கியாச்சு. படியே தான் இருக்கு. பேட்டி பாய்ஸ் படியாக இருக்கிறேனே. எப்படி அதாவது கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் போடக்குள்ளே வந்து ஷூ வந்து ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க காலுக்கு.
சூப்பராக இருக்கு, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. ஷூ வந்து வாங்குறோமே என்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது தானே. இந்த ஹாப்பினஸ் வேறு லெவல். எடுப்போமா? ஓ, ஒன்று எடுப்போம்ண்ணே. ஏன்னா அது வந்து இதையும் நான் சொல்லுவேன், இதையும் கூட அது நல்லது. இதையும் கூட அது நல்லது. அந்த ஷூ நான் இதை போட்டு ஓடி தெரியல. ஏன்னா அது அப்படி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. கிரிப் பாருங்க, நல்லதா இருக்கு. நல்ல கிரிப் அது, நல்ல கிரிப், நல்ல கிரிப் இது. நான் சொல்லிதான் தரேன், பொய்யலாம் இல்லை. இதையும் கூட அது இல்லை பாக்கி விற்கிறேன். நல்லா பாவிக்கும்ண்ணே, நல்லா பாவிக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லிட் பண்ணி சொல்லு. அது எத்தனை வருஷத்துக்கு இல்லையா பாவிக்கும் தரேன். 3 வருஷம் மேலே மேலே பாவிக்கும். அப்போ அதை எடுப்போம். அது மட்டும்தான். ஓ, அதை வைங்க. நல்ல ஒரிஜினல் சாண்டில்ஸ் இருக்கா? நல்ல சாண்டில்ஸ். இதை வேண்டும் தம்பி, பேசாம. ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்டா சூப்பராக இருக்கு. தண்ணி பத்தில் வச்சுருக்காங்க. 3499 ரூபா. இதை வாங்கிடுவோம். ஃபைனலாக வந்து பார்த்தா ஷூ வந்து வாங்கிட்டோம். ரைட், 14,929 ரூபா. சிரிக்கிறீங்களா? சரி. என்ன ஃபோன் நம்பர் சொல்றீங்களா? நோட் 77 2456 266 நேம் என்ன? ஜோய், JOY. சரியா? ஓகே. ஓகேயா? இதெல்லாம் வந்து வச்சுக்கொள்ளலாம். இதில் இருக்கா சைஸ்? ஓ, 40 போதுங்க. போட்டு பார்க்குறீங்க. நல்லா இருக்குமா? ஸ்ட்ரெச்சபிள் தானே? என்னண்ணா வேவணி வாங்கம்மா. இதில் நான் 2 ட்ரௌசர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு வேவணி வாங்க போகிறேன். ஏன்னு சொல்லுங்கள், சில வேளை வந்து அளவு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். அப்போ இந்த சைஸும் இதுக்கு பிறகு வந்து இருக்கிற பெரிய சைஸ் ஒன்று எடுத்து வேவணி வாங்க போகிறேன்னு. இது செட் ஆகுன்னு சொல்லி கலர் நல்லா தானே இருக்குண்ணே. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஒரு டெனிம் ட்ரௌசர் வாங்கி நான் கிட்டத்தட்ட 3 வருஷம்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இருக்கு. இனி தான் இதெல்லாம் வந்து வாங்கணும். மூஸ்டே இருக்கா? மூஸ்ட அளவு எனக்கு கட்டிங் செட் ஆகுதானே? இல்லையாண்ணே அதுக்கு பெரிய சைஸ்? கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூலாம் வந்து வாங்கிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஆகிட்டு. நான் வந்து ஃபஸ்ட் தரம் வந்து போயிட்டு அந்த ஹைக்கிங் போகிற மாதிரி அந்த 14,000 ஷூ இருக்குது தானே, பெரிய ஷூ. அந்த ஷூ தான் வந்து வாங்கிட்டு வீட்டை வந்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த மைண்டுக்கு கொஞ்சம் இது மாதிரி அப்போ தம்பிகிட்டையும் டிஸ்கஸ் பண்ண. தம்பி சொன்னால், அண்ணா இந்த இருக்கிற ஷூ வந்து நீங்கள் ஹைக்கிங் அந்த மலை ஏறுறது இறங்குறது அப்படியான இதுக்கு தான் பாவிக்கலாம். நீங்கள் வாங்குகிற சாமான் ஒரு மல்டி யூஸாக வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். என்ன தம்பி, மல்டியாக வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. என்ன நீங்கள் பின்னிற டைமில் ஓடையும் போகணும், பிறகு வந்து நிறைய இடங்களுக்கும் போகணும். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் தானே. என்ன அப்போ அதை நீங்கள் வாங்கலாமேன்னு சொல்ல, அப்போ திரும்பி மைண்டெலாம் குழம்பி திரும்பி அந்த பில்லெல்லாம் எடுத்து திரும்பி அதே கடைக்கு போயிட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ தாங்கன்னு சொல்ல, அவங்க உடனே சொன்னாங்க, ரைட் ஓகே நாங்கள் மாற்றி தரோம்ண்டு 9,000 ரூபாட இந்த இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஷூ இது வந்து வாங்கிட்டேன். அதை விட்டு போட்டு கடைசியாக ஃபைனலாக இந்த இருக்கிற ஷூ தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிச்ச காசும் இருக்குது தானே,
இப்போ அவங்க வந்து கார்டில் வந்து எப்படியும் பே பண்ணால் வந்து அந்த காசு வந்து தர மாட்டாங்க. அப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் தேவைகள் வந்து இருந்தது. இப்போ அதோட வந்து இந்த இருக்கிற சாண்டில்ஸும் வந்து நல்ல இதுவும் வந்து ஒரிஜினல் சாண்டில்ஸ். இந்த இருக்கிற மிச்ச காசுக்கு வந்து இதில் விலை எவ்வளோ சொன்னவங்கடாப்பா, ஐயோ இதில் போட்டிருக்கு 4299 ரூபா இதில் சாண்டில்ஸ். இந்த சாண்டில்ஸும் வாங்கியிருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இந்த வீட்டில் இருக்கிற டைம், வெளியால் எங்கேயும் போகிற டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேவ்ஸில் வந்து ஒரு பாட்டா வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய சாமான் வந்து வாங்கிட்டேன். 9000 ரூபாய் ஷூவும் வாங்கி, அதோட சாண்டில்ஸும் வாங்கி, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பாட்டா வாங்கியிருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரௌசரும் டெனிம் ட்ரௌசரும் வாங்கிட்டேன். இன்றைய நாள் ஃபுல் சிலவு. இந்த வழியாக இருக்கா டெனிம் ட்ரௌசர் எப்படி இருக்குது? இதை கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் வந்து நீட்டு கூட கொஞ்சம் இந்த இருக்கிற துண்டை கொஞ்சம் விட்டணும். அதே பிறகு ஓகே ரைட். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோவில் வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. அதோட உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து தாரீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ வாங்குறதுக்கு செஞ்ச இந்த ஜெர்மனியில் இருக்கிற அம்மாவுக்கு மிகவும் மிகவும் தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே நன்றி அம்மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.